TAF அகாடமி லாஸ்ட் மந்த் ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. நுண்தமிழ் பரிசு போட்டி. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் ரிலேட்டடான டாபிக் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே தொகுத்து அதில் உள்ள ஷார்ட்கட்ஸை மட்டும் தொகுத்து எழுதி கொடுக்கணும். அதுதான் போட்டி. நான் அந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். மொத்தம் 50 ஷார்ட்கட் எழுதியிருந்தேன். ஏற்கனவே 2 பார்ட் வீடியோவாக நம்ம பார்த்துட்டோம் எழுதின ஷார்ட்கட்டை. இது வந்து 3வது வீடியோ. இது வந்து பார்ட் 3 வீடியோ. இதில் நம்ம மொத்தம் 10 ஷார்ட்கட்டை நம்ம பார்க்க போகிறோம். சீர்மோனையின் வகைகள். சீர்மோனையின் வகைகள் இது ரொம்பவே குழப்பக்கூடிய ஒரு டாபிக். அதை நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ சிஎம் கிலோமீட்டர் கணக்கில் பயணம் மேற்கொள்கிறாரு. இப்போ சிஎம் கிலோமீட்டர் கணக்கில் பயணம். அப்போ ஐபிஓ இப்போது சிஎம் கிலோமீட்டர் கேஎம் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் இப்போது சிஎம் கேஎம் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது அப்படிங்கிறதுலேருந்து ஐபிஓ சிஎம் கேஎம் கிலோமீட்டர், அதாவது கேஎம். அதோட வகைகளை நம்ம பார்த்துடலாம். ஐ அப்படிங்கிறது இணை மோனை, பி அப்படிங்கிறது பொழிப்பு மோனை, ஓ அப்படிங்கிறது ஒருவு மோனை, சி கூளை மோனை, எம் மேற்கதுவாய் மோனை, கே கீழ்கதுவாய் மோனை, எம் முற்று மோனை. ஐ இணை, பி பொழிப்பு, ஓ ஒருவு, சி கூளை, எம் மேற்கதுவாய், கே கீழ்கதுவாய், எம் முற்று மோனை. இனி நம்ம வந்து அந்த நம்பர்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது மோனை அப்படின்னு சொன்னாலே முதல் எழுத்து ஒன்றித்து வருவது, சீர்தோறும் அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றித்து வருவது மோனை என்று அழைக்கப்படுகிறது. அதில் வந்து முதல் 2 சீர்களில் முதல் எழுத்து ஒன்றித்து வருவது இணை மோனை. அதாவது இணை அப்படின்னு சொன்னாலே 2 அப்படிங்கிற பொருளை தான் வரும். ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு இணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புமைப்படுத்த தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ 2 ஒன்று தேவை. அப்போ 1 2. பொழிப்பு மோனை 1 3, ஒருவு மோனை 1 4. அது பாருங்கள் 1 1 1 அப்படி எழுதிட்டு 2 3 4 மட்டும் அப்படி வரிசையாக எழுதிக்கலாம். 2 3 4. கூளை மோனை 1 2 3, கூளை மோனை 1 2 3. முதல் சீர், 2வது சீர், 3வது சீரில் உள்ள முதல் எழுத்து ஒன்றித்து வருவது கூளை மோனை என்று அழைக்கப்படுகிறது. அதுவே முற்று மோனை அப்படின்னு சொன்னாலே 1 2 3 4. கூளை மோனைனா 3 வரைக்கும், முற்று மோனைனா முழுவதும் 1 2 3 4. ஒரு அடியில் 4 சீர்கள் இருக்குன்னா அந்த 4 சீர்களிலுமே முதல் எழுத்து ஒன்றித்து வருவது முற்று மோனை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை. அதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1 3 4 1 2 4. கீழ்கதுவாய் அப்படின்னு சொன்னாலே சின்ன நம்பர், கீழ் சின்ன நம்பர்னு வச்சுப்போம். மேற்கதுவாய் அப்படின்னு சொன்னாலே பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். 1 3 4 அதுதான் பெருசு, 1 3 4 தான் பெருசு. 1க்கு அடுத்தது 3 3 4 அப்படியே வந்ததுனால மேற்கதுவாய் மோனை. அதுவே கீழ்கதுவாய் மோனைக்கு 1 2 4, 1 2 4 போட்டால் கீழ்கதுவாய் மோனை, 1 3 4 அப்படின்னு போட்டோன்னா மேல்கதுவாய் மோனை. நம்ம அந்த நம்பரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இணை மோனை 1 2, பொழிப்பு 1 3, ஒருவு 1 4, கூளை 1 2 3, மேற்கதுவாய் 1 3 4, கீழ்கதுவாய் 1 2 4, முற்று மோனை 1 2 3 4. அவ்வளோதான். நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிட்டோம் சீர் மோனையின் வகைகள். அடுத்து நம்ம போக போகிற ஷார்ட்கட் என்னென்னா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது, பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகின்றது அப்படிங்கிற அறிவியல் செய்தி கூறப்பட்டுள்ள நூல்கள். அது வந்து நிறைய நூல்கள் வரும். அதை நம்ம வந்து எப்படி அந்த நூல்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் எழுதின ஷார்ட்கட் தான். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அதுபோல பாவைக்கு கார் கொடுத்தான் திரு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அதுபோல் பாவைக்கு கார் கொடுத்தான் திரு. முல்லை அப்படிங்கிறது முல்லைப்பாட்டு, பாரி அப்படிங்கிறது பரிபாடல். அதில் வந்து பாரியை விட்டுட்டு அந்த நெடியில் எடுத்துட்டோன்னா பரிபாடல். பாவை அப்படிங்கிறது திருப்பாவை, கார் அப்படிங்கிறது கார் 40, திரு அப்படிங்கிறது திருக்குறள். திரு என்ற அடைமொழியால் குறிக்கப்படுகின்ற முதல் நூல் வந்து திருக்குறள். அதனால் திருன்னாலே நமக்கு திருக்குறள் தான் ஞாபகத்தில் வரும். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருப்பாவை, கார் 40, திருக்குறள். இது எல்லாமே கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறது, அந்த பின்னர் அது குளிர்ந்து மழையாக மீண்டும் பூமியை வந்தடைகின்றது அப்படிங்கிற அறிவியல் செய்தி மொத்தம் 5 நூல்களில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் நூல்கள் 5 நூல்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த 5 நூல்கள் தான் ஷார்ட்கட். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அதுபோல
பாவைக்கு கார் கொடுத்தான் திரு அப்படின்னு நான் எழுதின ஷார்ட்கட். அடுத்ததாக 3வது ஷார்ட்கட் நம்ம பார்க்குறோம். தொல்காப்பியத்தில் சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டேபிளர் காலம் போட்டிருப்பாங்க. அந்த டேபிளர் காலத்தில் அந்த எதுக்கான ஷார்ட்கட்டுனா தொல்காப்பியத்தில் என்னென்ன சொற்கள் எல்லாம் வழக்கத்தில் இருந்தன, என்னென்ன சொற்கள் எல்லாம் இருந்தன, அது தற்போது வரைக்கும் வழக்கத்தில் இருக்கின்றன. 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து வழக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் உள்ள சொற்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, உலகத்தில் உள்ள ஊர்களில் உள்ள உயிர்கள் அனைத்தும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் சென்று முடிசூடி புகழ் பெற வேண்டும். உலகத்திலுள்ள ஊர்களிலுள்ள உயிர்கள் அனைத்தும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் சென்று முடிசூடி புகழ் பெற வேண்டும். இப்போ உலகத்திலுள்ள ஊரிலுள்ள, அப்போ உலகம், ஊரிலுள்ள ஊர், உயிர்கள் உயிர், அன்புடனும் அன்பு, மகிழ்ச்சியுடனும் மகிழ்ச்சி, சென்று செல், முடிசூடி முடி, புகழ் பெற வேண்டும் புகழ். உலகத்திலுள்ள ஊர்களிலுள்ள உயிர்கள் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் சென்று முடிசூடி புகழ் பெற வேண்டும். இதுதான் தொல்காப்பியத்தில் சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள். உலகம், ஊர், உயிர், அன்பு, மகிழ்ச்சி, செல், முடி, புகழ். அவ்வளோதான். நீ அடுத்த ஷார்ட்கட் என்னென்னா, குறுந்தொகையில் உள்ள சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள். நம்ம தொல்காப்பியம் ஏற்கனவே பார்த்துட்டோம். உலகத்தில் உள்ள ஊர்களில் உள்ள உயிர்கள் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் சென்று முடிசூடி புகழ் பெற வேண்டும். அதுவே குறுந்தொகைக்கு எடுத்துட்டோன்னா, குறுந்தொகைன்னு சொன்னாலே மேக்சிமம் விலங்குகளினுடைய, அதாவது உயிர்கள் தான் வரும். செய்யாற்றில் உள்ள குறுகிய குளத்தில் பாம்பு, மீன் முதலைகள் உள்ளன. செய்யாற்றில் உள்ள குறுகிய குளத்தில் பாம்பு, மீன் முதலைகள் உள்ளன. குறுகிய அப்படிங்கிறது குறுந்தொகை. செய்யாறு அப்படிங்கிறது செய் அப்படிங்கிற சொல். பாம்பு, மீன், முதலை, பாம்பு, மீன், முதலை, செய், இது எல்லாமே குறுந்தொகையில் உள்ள சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள். செய்யாற்றில் உள்ள குறுகிய குளத்தில் பாம்பு, மீன், முதலைகள் உள்ளன. நெக்ஸ்ட்டு, தொல்காப்பியத்தில் உள்ள கிளவியாக்கத்தில் சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள். தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு பிரிவு தான் கிளவியாக்கம். அந்த கிளவியாக்கத்தில் இருந்து சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள். ஏன்னா ஆப்ஷனில் தொல்காப்பியம் மட்டும் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுவே கிளவியாக்கத்தில் உள்ள சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால தான் நான் எழுதின ஷார்ட்கட்டு தான் உலக உயிர்கள் ஒழிய கிளவி வேண்டினாள். உலக உயிர்கள் ஒழிய கிளவி வேண்டினாள் ஷார்ட்கட்டுக்காக தான். உலகனா உலகம், உயிர்கள் உயிர்கள், ஒழிய அப்படிங்கிறது ஒளி, கிளவி வேண்டினாள் அப்படிங்கிறது கிளவியாக்கம். உலக உயிர்கள் ஒழிய கிளவி வேண்டினாள். உலகம், உயிர், ஒளி, கிளவி. கிளவினா கிளவியாக்கம். எதில் உள்ள கிளவியாக்கம்? தொல்காப்பியத்தில் உள்ள கிளவியாக்கம். தொல்காப்பியத்தில் உள்ள கிளவியாக்கத்தில் சுமார் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சொற்கள். உலக உயிர்கள் ஒழிய கிளவி வேண்டினாள். உலகம், உயிர், ஒளி, கிளவினா கிளவியாக்கம். நெக்ஸ்ட், முத்தேன் யாவை? முத்தேன் 3 வகையான தேன்கள் இருக்குது. மலைத்தேன், கொசுத்தேன், கொம்புத்தேன். நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலைக்கொசு கொம்பு வைத்துள்ளது. மலைக்கொசு கொம்பு வைத்துள்ளது. மலைத்தேன், கொசுத்தேன், கொம்புத்தேன். மலைத்தேன், கொசுத்தேன், கொம்புத்தேன். அதான் மலைக்கொசு கொம்பு வைத்துள்ளது அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, சிற்பக்கலை வடிவமைப்பின் 4 வகைகள். சிற்பங்கள், தமிழ்நாட்டில் உள்ள சிற்பங்களை மொத்தத்திலே சிற்பக்கலையை 4 வகை சிற்பங்களாக நம்ம பிரிக்கலாம். அவை என்னெல்லாம் சொல்லலாம்னா, ஒற்றைக்கல் கோவில்கள், குடைவரை கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள், கட்டுமான கோவில்கள். இது எல்லாமே கோவில்களில் உள்ள சிற்பங்களினுடைய வடிவமைப்பு. ஒற்றைக்கல் கோவில்கள் அப்படின்னு அதை நம்ம ஈஸியாக எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒற்றை குடையில் புன்னகையுடன் கடந்து செல். ஒற்றை குடையில் புன்னகையுடன் கடந்து செல்.
ஒற்றை அப்படிங்கிறது ஒற்றைக்கல் கோவில்கள். குடை அப்படிங்கிறது வந்து குடைவரை கோவில்கள். புன்னகையுடன் புடைப்பு சிற்பங்கள். கடந்து செல் அப்படிங்கிறது வந்து கட்டுமான கோவில்கள். ஒற்றை குடையில் புன்னகையுடன் கடந்து செல். ஒற்றைக்கல் கோவில்கள், குடைவரை கோவில்கள், புடைப்பு சிற்பங்கள் மற்றும் கட்டுமான கோவில்கள். இதுதான் சிற்பக்கலை வடிவமைப்பினுடைய 4 வகைகள். நெக்ஸ்ட், வ வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். வா வரிசையில் சொல்லின் முதலில் வருகின்ற எழுத்துக்கள். அதுக்கு நான் எழுதின ஷார்ட்கட் என்னென்னா, வைகாசியில் வானில் வட்டமிட்ட வௌவால் வில்லடிபட்டு வெள்ளத்தில் வீழ்ந்தது வேதனையுடன். வைகாசியில் வானில் வட்டமிட்ட வௌவால் வில்லடிபட்டு வெள்ளத்தில் வீழ்ந்தது வேதனையுடன். வைகாசியில் வானில் வட்டமிட்ட வௌவால் வில்லடிப்பட்டு வெள்ளத்தில் வீழ்ந்தது வேதனையுடன். அந்த வைகாசியில் உள்ள வையை எடுத்துக்கலாம், வானில் அதில் உள்ள வா எடுத்துக்கலாம், வட்டமிட்டு கொண்டிருந்தது அதை வ எடுத்துக்கலாம், வௌவால் வௌ, வில்லடிப்பட்டு வில் வி, வெள்ளத்தில் வே, வீழ்ந்தது வி, வேதனையுடன் வே. வ வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். வைகாசியில் வானில் வட்டமிட்ட வௌவால் வில்லடிபட்டு வெள்ளத்தில் வீழ்ந்தது வேதனையுடன். மொத்தம் 8 எழுத்துக்கள். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், க ச த ந ப ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இதை நம்ம வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? க ச த ந ப ம மொத்தம் 18 எழுத்துக்கள் உண்டு. அந்த 18 எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் அது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்காக நான் எழுதின ஷார்ட்கட் தான் இது. பனை மரம் கடத்தல் சம்பவம் தமிழகத்தில் நடந்தது. பனை மரம் கடத்தல் சம்பவம் தமிழகத்தில் நடந்தது. பனை ப, மரம் ம, கடத்தல் க, சம்பவம் அதில் உள்ள ச, தமிழகத்தில் த, நடந்தது நம். இது வந்து ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான். க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். பனைமரம் கடத்தல் சம்பவம் தமிழகத்தில் நடந்தது. எழுத்தில் உள்ள முதல் எழுத்தை நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, வினா எழுத்துக்கள் 5. மொத்தம் வினா எழுத்துக்கள் 5. அவை என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஏ, ஓ, ஆ, யா, ஏ. இது எல்லாமே இந்த 5 எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள். இதை நம்ம வந்து ஈஸி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எழுந்து ஓடி ஆடியது யார் ஏன். எழுந்து ஓடி ஆடியது யார் ஏன் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எழுந்து அப்படிங்கிற உள்ள ஏ, ஓடி அப்படிங்கிறதுல ஓ, ஆடியது அப்படிங்கிறதுல ஆ, யா அப்படிங்கிறது யா, ஏன் அப்படின்னு நம்ம சொல்லி கொஸ்டின் மார்க்கில் முடித்ததுனால இது வந்து வினா எழுத்துக்களினுடைய ஷார்ட்கட். எழுந்து ஓடி ஆடியது யார் ஏன். எழுந்து ஓடி ஆடியது யார் ஏன் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம 10 ஷார்ட்கட்ஸை நம்ம பார்த்துட்டோம். இதோட பார்ட் 4 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.